சன்னதி கீழ திருப்பதியில் தாயார் சொன்னையில் சன்னதி தெருவில் வரதக்குட்டி எங்காருன்னு இருந்தார். அவத்துக்கு தான் பெரியவா வந்தா தங்குவா. பெரியவாளுடைய பாதரட்சா அங்க இருக்கு. பெரியவாளுடைய பாதரட்சா ஆத்துல இருக்கு. அவருடைய பையன் 3வது பையன். முதல் பையன் நாராயணங்கிறவன் பெரியவா பக்தன். அவன் பெரியவா சொல்லி திருவடிக்கு போயிட்டான். 2வது பையன் சுதர்சன். அவன் இந்த பிசினஸ்ல போகணும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிசினஸ்ல போகணும்னு ஷேர் பண்ணணும்ன்றச்சே பெரியவாள்கிட்ட போய் கேட்கறச்சே பெரியவா சொன்ன வார்த்தை என்னன்னா, ஏண்டா பிராமணனா பிறந்து ஏன் அந்த தொழிலுக்கு போற? அது மார்வாடிகள் செய்ய வேண்டிய தொழில், நீ ஏன் அதுக்கு போற அப்படின்னு. எனக்கு என்னமோ அதுல ஒரு மேனியா பெரியவாளே நான் போறேன்ட்டு போனான். ஆனா கடைசியில அவன் கல்யாணமும் பண்ணிட்டு ஒய்ஃபும் அவனே போன்றவைகளை கூட்டு போறதுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி டாக்டர் திணிக்காவ டாக்டர் தான் கல்யாணம் ஆன் தி ஸ்பாட் போயிட்டா. அதுக்கப்புறம் அவனுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த தொழிலில் கூட இருந்தவாட அவனை ஏமாத்திட்டா. அதனால அவனும் ஒரு முடிவை தேடின்னுட்டான். இந்த மாதவன்கிற பையனை பெரியவா என்ன சொல்லுவான்னு, ராமாவதாரத்துல குகனா இருந்தவன் வேண்டான்னு விரைகிட்ட. ராமாவதாரத்துல முதல் உதவி பண்ணது குகன் தான். நாடகத்துக்கு போன்னு உத்தரவாயி போச்சு தாப்புனாத்தேன்னு சொல்லி புறப்படும் போது கங்கக்கரையில படகொட்டியா இருந்த குகன் அந்த அவன் தான் இவன் அப்படின்னு பெரியவா. அதனால அவன் மூலமாத்தான் பெரியவாழ்கிட்ட அடிக்கடி போவேன். 72 பெரியவா படிச்சு 3வது பெரியவாழ்கிட்ட போறச்சே பாரதி ரோட் டிரான்ஸ்போர்ட்னு காஞ்சிபுரம் மெட்ராஸ் பஸ்ல ஒரு அம்மா ஐயர் அம்மா கூட பயணம் பண்ணிட்டு வரா. பெரியவாளை சேவிச்சுட்டு வரா. அப்ப பெரியவா என்ன இது ஏற்பட்ட அனுபவத்துக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு அதுதான். பெரியவா என்னன்னா, அந்த மறுக்கொழுந்துன்னு பூ இருக்கு இல்லையா, அந்த குச்சியை எடுத்து கொடுத்து இதை உன் பர்ஸ்ல வச்சுட்டு போ அப்படின்னு. அந்த அம்மா எதுக்கு பெரியவா இது கொடுத்துருக்கான்னு தெரியலன்னு பஸ்ல வச்சுட்டா. அந்த பாரதி டிரான்ஸ்போர்ட் பஸ்ல நானும் வரேன், அந்த அம்மாவும் வரா. அந்த அம்மா கொஞ்சம் அசந்துக்கிட்டே பக்கத்தில் இருக்கிற முன்னாடி அந்த பர்ஸை எடுத்துட்டா. சுங்குவார் சத்திரம் தாண்ட வச்சிய அந்த பர்ஸை காணும்னு கத்தின ஒன்று பஸ்ஸை நிறுத்த சொல்லி அந்த கண்டக்டர் யார்கிட்ட இருக்கு என்னன்னு பார்ப்போன்னு. அப்போது பக்கத்தில் அந்த இதில் பர்ஸ் இருக்கிறத பார்த்து இந்த இதுதான் அப்படின்றா. அந்த கண்டக்டர் என்ன கேட்டான், இதில் அடையாளம் பர்ஸுங்கிறதுக்கு அடையாளம் என்ன? இது பல பேர் இதே கலரில் பர்ஸ் வச்சுன்னு இருப்பா, இதே நிலத்தில் வச்சுன்னு இருப்பா, இதே மாதிரி வச்சுன்னு இருப்பாள். அந்த பர்ஸில் என்ன வச்சிருக்கேன், அதுக்கு அடையாளம் என்னன்னு. காசு பணத்தை பற்றி நான் சொல்ல முடியாது, எவ்வளோ வச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல செலவானதெல்லாம் குறைஞ்சிருக்கலாம் கூடியிருக்கலாம் சொல்ல முடியாது. ஆனால் பெரியவாளை சேவிச்சுட்டு வரேன். பெரியவா கொடுத்த மறுக்கொழுந்து குச்சி அதில் இருக்கு பாருங்க. இது என்னோட குலதெய்வமே அவர்தான். எம்மனா என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே நின்னிடானாய் பெற்ற நன்மை இவ்வுலகில் யார் வருவார்னு சொல்லி இன்னைக்கு இந்த சுவாமி இந்த நிலையில நிக்கிறேன்னு சொன்னா மகா பெரியவா. அவளை மறந்துட்டேன்னா சாப்பிட கூட கை வராது. என்ன நான் உத்தியோகத்துல இருந்தவன், கேண்டி மெடிக்கல் காலேஜ்ல உத்தியோகத்துல இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் வந்துடுறேன். இந்த பஸ் இன்சிடென்ட் நிறைய பேர் சொல்லியும் படிச்சும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் அதுக்கு சத்திய பிரமாணமா நீங்க எழுத்தாவத பெரியவா கொண்டு நிக்க வச்சு அது ஒண்ணு கதை இல்லடா சத்தியம் சொல்லி வைக்கிறா பாருங்க. அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரியவாட்ட அதுக்கப்புறம் அடிக்கடி போக ஆரம்பிச்சுட்டேன். ஒரு ஈர்ப்பு. நீங்க இப்ப இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு சொன்னீங்க, அதுல இருந்து வாங்க. 72 வேலையை விட்டுட்டேன். அப்புறம் பெரியவாட்ட அடிக்கடி போக ஆரம்பிச்சேன். பெரியவாட்ட போய் காவியை கட்டின்னு போனேன். மனது திரும்பி பார்த்துட்டு யார் கொடுத்து கட்டின்றே என்ன இல்லை, நானாத்தான் பெரியவாட கட்டின்றேன் அப்படின்னு. வைஷ்ணவ தர்மத்தில் அதுக்கு இடம் கிடையாதே அப்படின்னு சொன்னாங்க. வைஷ்ணவ சித்தாந்தம் ரொம்ப பெரிய சித்தாந்தமாச்சே. ராமானுஜ சித்தாந்தம்ங்கிறது ரொம்ப பெரிய சித்தாந்தமாச்சே. எப்படி நீ காவி கட்டி பெரியவாட எனக்கு நாட்டம் இல்லை. இப்போ உங்கள்கிட்டையும் திருப்பதி பெருமாள்கிட்டையும் தான் நாட்டம் ஜாஸ்தியா இருக்கு. மனசு சரியில்லை, அதனால நான் இதை கட்டி விட்டேன் அப்படின்னு. வைஷ்ணவ தர்மத்தை வைஷ்ணவ சித்தாந்தத்தை மீறாத பாலயோகியா நீ போக முடியாது. இதேவா பாலயோகியா நீ போக முடியாது, பால சன்னியாசியா போக முடியாது. அதுக்கு இதில் இடம் கிடையாது இந்த சித்தாந்தத்தில். என்ன
உனக்கு ஆதி ஆச்சாரியன் நீங்க தான் எனக்கு நீங்க தான் எனக்கு அப்படி இல்லை. இப்பவும் சொல்றேன், வைஷ்ணவத்தை போல பெரிய சண்முகம் லோகத்தை அமைக்கிற சண்முகம் கிடையாது. அதனாலதான் ராமானுஜர் சேரவாரும் ஜெகத்தீரேன்னு கையை காட்டி எல்லாரும் வந்து சேர்ந்துக்குங்க, இதுல பாகுபாடே கிடையாதுன்னு சொல்லிட்டான். ராமானுஜர் படிச்சதெல்லாம் எப்படின்னு அத்வைதத்துவம் திரும்ப இஷ்டாத்வைத்தம் இல்லை, அத்வைதம் அவருக்கு பூரா தெரியும், துவைதம் பூரா தெரியும் ராமானுஜருக்கு, விசிஷ்டாத்வைதம் பூரா தெரியும், சிவாத்வைதம் ஒண்ணு இருக்கு, அதையுமே ராமானுஜர் கத்துந்தார். அப்போ அவர் பாரபட்ச மாட்டாரா பார்க்கல. அப்படியாப்பட்ட ஆச்சாரியனுடைய இதுல வந்துட்டு நீ காவி கட்டி வந்திருக்கிறது முதலிலும் ஆச்சாரியன் யார்? பெரியவாளே எனக்கு ஈடுபாடு இல்லைன்னு. ஈடுபாடு இல்லைன்னு சொல்லக்கூடாது, தர்மத்தை மீறாத அப்படின்னு. அப்படின்னு அவங்களும் அவர்கிட்ட போய் சமாஷனம் பண்ணிட்டு நேர என்ன வந்து பாருங்க. அப்ப யார் முக்கூர் லட்சுமி முக்கூர் சுவாமி ராஜகோபுரம் கட்டினாரு, அவர் தான் இருந்தார். முக்கூர்லயே போய் சமாசனம் பண்ணிட்டேன். அப்படியா? ராஜகோபுரம் கட்டினவருக்கு பெரியவாட்ட அவ்வளவு ஈடுபாடு. இப்ப இருக்கிறவருக்கு அவருக்கு ஈடுபாடு. முதல்ல அந்த கொச்சி வந்த சொன்னேன். அடுத்தது என்னன்னா, நான் போயிருக்கிறச்ச இது வந்து 74 நடக்கிறது. இந்திரா காந்தி வந்து நிக்கிறா. பெரியவா 19வது நாள் காஷ்ட மௌனம், கையை கூட அசைக்கிறது இல்லை, காஷ்ட மௌனம் சேனம்பாக்கத்துல. பெரியவா கிட்ட நின்று காலம்பரம் 6 மணிலேருந்து நின்றுட்டு இருக்கேன். அவர் பாட்டி, கைசான பாட்டி, கண்ட குழந்தை காப்பி கூட சாப்பிடலையடா, இங்க வந்து நிற்கிறியடான்னு வந்து கேட்கறா. ஒன்றும் வேணா பெரியவா தரிசனம் கிடைச்சப்ப நான் இந்திரா காந்தி 3/4 மணி நேரம் நின்னா. ராஜமுந்திரி எம்எல்ஏ வந்து நின்னா, எனக்கு பேருக்கு ஞாபகம் இல்லை, ராஜமுந்திரிலேருந்து எம்எல்ஏ தான் கூட்டின்னு வந்தது, கவர்னர் ஷா. இந்த 3 பேரும் வந்து நிக்கிறா. 3/4 மணி நேரம் நிக்கிறா. என்ன அப்ப எந்த சின்னத்தை வைக்கிறதுன்னு யோஜனை. என்ன காங்கிரஸுக்கு அந்த ஏழுழவன் சின்னம் கிடையாதுன்னு, அந்த மாடு போடக்கூடாதுன்னுட்டாங்க. அதுக்காக எலெக்ஷன் நிக்கணுங்கிறதுக்காக வந்துருக்கா. பெரிய கழுத்தை கூட திரும்பல, அவர் கழுத்து வலிக்க போதே நான் எழுதேன். இந்த 3/4 மணி நேரமும் இப்படி திரும்பினவர் தான். ஆன மட்டும் ஸ்ரீகண்டன் பாலு சொல்லி பார்த்தா, அம்மா போகணுங்கிறா, மீட்டிங் இருக்கான். அம்மா வந்து இந்திரா காந்தி அம்மா வந்து நிற்கிறா, இந்திரா கவர்னர் வந்து நிற்கிறார். திறக்கல. பெரியவா மீட்டிங் போகணுங்கிறதுக்காக பெரியவா போகணும், காரிய போகணுங்கிறாங்க. அப்போ இன்னும் சரி வேற வழி இல்லைங்கிறதுக்காக பெரிய முகத்தை திருப்பாம அப்படின்னு விட்டார். இவன் பால் அவசரப்பட்டேன், கைக்கு நான் போயிட்டு வாங்கன்னுட்டேன். அவங்க போனதுக்கு அப்புறம் டக்குன்னு பரவிட்டு போயிட்டா. போனது கை சின்னன்னு சொன்னதுனால பரவிட்டு போனதுக்கு அப்புறம் பெரியவா பிடிச்சி பாலுவை போயிச்சுக்கிட்டார். நான் சின்ன ஏதாவது வாயப்பன்னு சொன்னேன். அப்போ மௌனத்தை பிரேக் பண்ணிட்டு பெரியவா, இந்த மாதிரி ஏதாவது கூடமா ஏதாவது சொல்லி கொடுத்தீங்க, நாளைக்கு பெரியவா சொன்னா அதனால சின்ன போட்டுட்டேன்னு சொன்னா என்ன பண்றேன்? அது அங்கேயே தங்கிட்டேன். அன்னைக்கு எனக்கு பெரியவா பேசாம இருக்காளே, இவ்வளவு கோபமா இருக்கிறது நம்ம போகக்கூடாதுன்னு. அதுக்கு மறுநாள் அங்கே காலம்புறம் போனேன். போய் நிற்கிறச்ச ஒரு கிட்டத்தட்ட 6-6.25 அடி உயரத்துக்கு தஞ்சாவூர்லேருந்து ஒரு நாட்டார் வந்திருந்தார். அவரும் ரொம்ப நேரமாக நின்றுட்டார். கண்ணில் ஜலம் அழுதுண்டே நிற்கிறார். பெரியவா பேசாமையே இருந்தார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 30-35 நிமிஷம் கேவி அழுததுக்கப்புறம் பெரியவா பார்த்துட்டு, என்ன அப்படின்னா, இல்லை பொண்ணுக்கு 39 வயசாயிடுத்து, கல்யாணம் நடக்கல, எனக்கும் வயசாயிடுத்து பெரியவாளை, நான் என்ன பண்றது? அப்ப பெரியவா சொன்னான், நீ பெரியார் கட்சியில இருந்தவன், சரஸ்வதி மகால்ல நான் தங்கியிருந்த போது ராத்திரி சரஸ்வதின்னு ஒரு அம்மா வந்து, விடோலேடியவ, அவ வந்து வீணை வாசிப்பா, அவள் வீணை வாசிக்கிறத கேட்டுட்டே புரணியாசம் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருப்பேன். வீணை வாசிக்கிட்டே நாதத்திலேயே நான் சொந்து தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் போவா, தினம் அவள் வந்து ராத்திரி வீணை வாசிக்கிட்டே. அவளுக்கு ஆதரவு கிடையாது, புருஷனும் கிடையாது, குழந்தைகளும் கிடையாது. அதனால வாங்கிக்கிட்டு போட்டுமே நான் விட்டுருந்தேன். காவேரி கரையில குளிக்க வரைச்ச என்ன எழுதியிருந்த சோகத்துல, சரஸ்வதி அம்மாளுக்கும் சன்னியாசிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சோகத்துல எழுதியிருக்க. அதை எழுதினது நீ தானே. அடுத்து என்ன பண்ண, நான் காவேரியில முழுக்கு போட்டு 3 முழுக்கு போட்டு வந்துருக்கிறச்ச ஒரு பாதரட்சியை தூக்கி போட்ட.
அதை விலக்கி விட்டுட்டு அவன் போட்டுட்டானே அவன் தலைமுறையை பாதிக்கப்படாதுன்னு 18 முழுக்கு மறுபடியும் போட்டேன். அடுத்து இன்னொரு பாதிக்கையை தூக்கி போட்டேன். ஒன்னார காவேரி தாயாருடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சது 36 முழுக்கு போட்டேன். அப்படின்னா 3 முழுக்கோட இருந்திருப்பேன். ரெண்டாவது இப்படி 18 தலைமுறை அப்படி 18 தலைமுறை உனக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணேன். அப்படின்னு ஆனாலும் எனக்கு நான் சாபம் கொடுக்கல, என்னோட இதை புரிஞ்சுக்கோன்னு இந்த அப்படின்னு பூர்ணத்தை எடுத்து கொடுத்தா பெரிய மட்டை தேங்காய் எடுத்து கொண்டு வச்சுக்கோ. 3 மாசம் 90 நாள்ல கல்யாணம் நிச்சயமாயிடுதுன்னு சொல்லுவேன். அதே பிரகாரம் நடந்தது. அப்பதான் பெரியவா சொன்னான், பெரியவா சில பேர் தப்பு பண்ணுவா, அதை நம்ம மறந்துடணும், மனசுல வச்சுக்க கூடாது. ஆனா நீ இப்படி பண்ணியேங்கிறதா தண்டிக்க கூடாது. அவளை நினைவுபடுத்தி அவளுக்கு சொல்லணும், சொல்லி நல்லதை நடத்தணும்னு அடுத்த பாடம் பெரியவாழ்கிட்ட கத்துனது. குரு எப்படி இருக்கணும்ன்றதுக்கு எனக்கு எல்லாம் ஒரு படிப்பினை நிறைய கத்துக்கினால்தான் சொல்லுவேன். அவரை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா நேரம் கொடுக்குறது காலம். எனக்கு வேற ஒண்ணுமே வேலை கிடையாது. இந்த வேலையெல்லாம் விட்டதே இதே மாதிரி அடியார்களுடைய அனுபவங்களை கேட்டுட்டே இருக்கணும் ஜெயமாஃபுல்லாங்கிறதுக்காக. இது 2வது அனுபவம். அரசியல் ரீதியா அவளை பார்த்த அனுபவம் கிடைக்குது. அவருடைய இல்லைன்னு சொன்னவனும் அவர் காலடியில் வந்து விழுந்த அனுபவமும் கிடைக்குது. அதுக்கப்புறம் பெரியவா வாய்னால சொல்லி கேட்டது இதெல்லாம் வெளியில சொல்ல முடியாத தர்ம சங்கடங்கள் எனக்கு. பெரியவா வந்து அப்ப வந்து உங்களை பார்க்கும்போது எப்படி என்னன்னு கூப்பிடுவா? ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கூப்பிடுவா பெரியவா. வா, வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டார். வா சீதாராமன் பேரு கேட்டபடி இருக்க போதுதான் சொல்லுவார். சீதாராமன் அதையும் கேட்ட சீதாராமன் வைஷ்ணவர்ல பேர் வைக்க மாட்டாரே அப்படின்னாரு. ஆமா, சீதாராமன் பேர் வைக்க மாட்டார். கோதண்டராமன் இல்ல கோதண்டராமன் வைப்பா, பலராமன் வைப்பா, அந்த மாதிரி வைப்பா. வைஷ்ணவர்ல பொதுவா சீதாராமன். ஆனா தெற்கே உண்டு. அதாவது இந்த பக்கத்துல திருச்சி தாண்டி இந்த பக்கத்துல சீதாராமன் பேர் வைக்க மாட்டார். தெற்கே அந்த பக்கத்துல வகையிலும் உண்டு. ஏன்னா அந்த பக்கத்துல ஏன் நிகழ்ச்சியில்னா ராமநாதத்துக்காக ராமன் போன இடமே அதுதானே. நான் ராமநாதபுரம் சேர்க்கிறேன். அதனால அந்த பக்கத்துல இருக்கிறவா வைப்பா, சேதுராமன் பேர் வைப்பா, சீதாராமன் பேர் வைப்பா. ஆனா வைஷ்ணவத்துல பொதுவா வைக்க மாட்டார். நான் பிறந்த உடனே எங்க சின்ன தகப்பனார் வந்து ரயில்வேஸ்ல வந்து ஸ்ரீரங்கத்துல அவர் காலமுறை பார்த்தீங்கன்னா சாஸ்திரநாமன் சொல்லி பெருமாளை சேவிச்சுட்டு சாரிகிராம ஆராதனை பண்ணிட்டு தான் வேலைக்கு போவார். அந்த பிரிட்டிஷ் பீரியட்லேயே கட்டுக்குடுமி பஞ்சவைத்தியம் வைக்கிட்டு தான் போவார். அப்படி இருந்தவர் சாயந்தரம் ஆச்சுன்னா ஐலாண்டேஸ்வரி கோயிலுக்கு வந்துவிடுவார். ஐலாண்டேஸ்வரி கோயிலை முடிச்சுட்டு நேர மறுபடியும் ரங்கநாயகி தாயார் சன்னதிக்கு போயிடுவார். பிரதட்சணம் பண்ணி சேவிக்கின்னு வருவார். அப்போ தகப்பனார் ஃபோன் பண்ணி கேட்டுருக்காரு, இந்த மாதிரி பிள்ளை பிறந்திருக்கிறான்னு. சீதாராமன் பேர் போய் அவனுடைய நிலைமை வேற மாதிரி வரும் போக போக அப்படின்னு அப்பவே உடனே சொன்னேன். அதனால பெரியவாட்டத்தான் சொன்னேன் இந்த மாதிரி. அதனாலதான் கேட்டேன் காரணர் தெரியவா, அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு. அப்போ நம்ம பாலு பக்கத்துல இருந்த இவ்வளவு இதாக ஈடுபட்டு வச்சுருக்கேன் சார், இவ்வளவு ஈடுபாடு வச்சுருக்கேன், பெரியவாளுக்கு ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிக்கையே அப்படின்னு. பாலு மாமா இவ யார் போய் சேவிச்சாலும் வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டார். அவர் ஒரு பெரிய மகான், அவர் ஒரு பெரிய மகான்டா, அவரை விட்டுடாதீங்கன்னு தான் சொல்லுவார். இப்ப சமீபத்தில் அவர் காலமாட்டு கூட அதுக்கு முன்னாடி நான் போய் சேவிக்க போய் சொன்னேன், நீங்க எல்லாம் என்ன சேவிக்க கூடாது, பெரியவா உங்க கூடயே இருக்கான்னு. பெரியவாழ்கிட்ட ஏற்பட்ட அனுபவங்கள்னு சொல்லிட்டு இது பர்சனலா ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுங்கிறச்ச பால்வமா சொல்லி எப்படி பண்ணணும்னு. காணிக்கை கணிக்க வைக்காத, காணிக்கைங்கிறது மடத்தை சேர்ந்தது. பெரியவாளுக்கு போய் நம்ம காணிக்கை கொடுக்க முடியாது. வெத்தலை வாக்கு பழம் தேங்காய் மஞ்சப்படுத்தின தேங்காய் அதுதான் குரு காணிக்கைன்னு பேர். யாருமே குரு உபதேசம் பண்றச்ச மஞ்ச தேங்காய் தான் வாங்கணுமே தவிர காணிக்கை வாங்கப்படாது. சரின்ட்டு போய் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணேன். ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி சேவிச்ச உடனே தேனம்பாக்கம் தான் பூரா என்ன வழி நடத்தினது பூரா தேனம்பாக்கம் தான். போய் சேவிச்சேன். சேவிச்சுட்டு பெரியவாளே என்னுடைய ஆத்மாவை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு. வெளிமையாக்கம் ஐ எம் எ லிவிங் காட். பெரியவா வார்த்தை. I have taken my abode with you.
மதுரையில் 64 திருவிளையாடல் விளையாடி சித்தன் இருக்கான் பார்மத் மீனாட்சி வழியில் அந்த சித்தனோட அம்சம் நான் தேவாக்கு. அதனாலதான் சொன்னேன் என்னோட குலதெய்வமே அவர் தான், என்னோட குலதெய்வமே அவர் தான். வேற எதுவும் சொல்ல முடியாது. இந்த அனுபவங்களை வெளியிலேயே எல்லாத்தையும் சொல்லிக்க முடியாது. பைத்தியக்காரன் என்ன பார்த்தா அவன் வாயால அப்படியே சொல்லியிருக்காரு. அதே வார்த்தை சொன்னான். இன்னொரு தடவை சொல்லுங்க. அப்பதான் என்னாச்சுன்னா எங்க அண்ணா வந்து பேரந்தூர் தேவாதராஜன் சன்னதியில் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி எனக்கு ஏற்பாடு பண்றாரு. நான் பெரியவாழ்கிட்ட கலங்கி நிற்கிறேன். அப்போ பெரியவா பார்த்தேன் என்னன்னு, இல்ல பெரியவாளே ஒரு கலவரமா இருக்க ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிட்டேன், ஃபர்தரா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு. வல்லப சித்தன் மதுரையில் இருக்க சித்தனோட அம்சம், சித்தனோட அம்சம் வேற யாரும் இல்லை. நான் வல்லப சித்தன், உங்ககிட்ட வரக்கூடிய பெருமாள் வல்லவன், வல்லப சித்தன். நம்ம கிருஷ்ணாவதாரத்துல நான் அவனுக்கு மிஞ்சின எவனும் கிடையாது, நான் வல்லவன்கிறத ப்ரூவ் பண்ணவன். திரௌபதிக்கு மானம் காக்கரிச்சு கொடுத்தவங்க. அவன்கிட்ட ஊடு இருந்ததா, பாவு இருந்ததா, தலி இருந்ததா, நூல் இருந்ததா, இருக்கிற இடத்துல இருந்து அக்ஷயம்னு தான் கையை காட்டினான். வளர்ந்துட்டே இருந்தது, நிறமா வந்துட்டே இருந்தது இல்லையா. அவன் வல்லப சித்தன், நான் வல்லப சித்தன். அதனாலதான் என்னால விட முடியல. என் மூச்சு இன்னைக்கு நடந்துட்டு இருக்குன்னு, என் ஜீவன் ஓடின்னு இருக்குன்னா அவர்தாங்க. இதெல்லாம் வெளியில சொல்லிக்க முடியாது. அப்ப பெரியவா சொன்னா, உன்ன பைத்தியக்காரன்னு சொல்லுவாடா அப்படின்னு. 2 பேர் பின்னாடி 10 பேர் தெரியவா, புரியல் தான், புரியல பெரியவா அப்படின்னு. பைத்தியக்காரன் முன்னாடி 10 பேர் இருப்பான், பணக்காரன் முன்னாடி 10 பேர் இருப்பான். நீ 2வது ரகம் பைத்தியக்காரன், உன் முன்னாடி என்னைக்கும் 10 பேர் இருப்பான். கவலைப்படாது, நீ கோவிந்தனோட பைத்தியம் அப்படின்னு. அப்பதான் பார்த்து கேட்டா, பெரியவாளே நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆபீஸ் என்னது, இனிமே போய் கையெழுத்து கூட போறியா அப்படி கேட்டாரா? இதே போச்சு, இதே இனிமே போய் கையெழுத்து கூட போறியான்னு. அவ்வளவுதான் கோவிந்தா. அதோட நின்னவன் தான். என்னோட ஜிபிஎஃப் வாங்கல, என்னுடைய சேலரி வாங்கல. WG ஜேம்ஸ் ஆங்கிலோ இந்தியன், 6.25 அடி உயரம், ஆங்கிலோ இந்தியன். அவன் தான் செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர் ஸ்டான்லி மெடிக்கலுக்கு. நான் 1.5 மாசமா ஆபீஸ் போகலன்னு ஒண்ணு அங்கிருந்து வந்தார். அப்ப நான் ரூம்ல தங்கியிருந்த திருவள்ளிக்கு இருந்தேன். அங்கிருந்து நேரம் வந்து பிரம்மச்சாரி 27 வயசு, 27 வயசு. அங்கிருந்து வந்து கேட்டார், என்ன மேன் எனி லவ் அஃபேர், என்ன ஏஜ்? அதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டாம். நான் உட்காந்துருக்கேன், அவருடைய மேன்சன் கையை கட்டின்னு தான் பேசுவேன். அவருடைய மேன் கஸ்டமர் கையை கட்டி நின்று கேட்டார், எனி லவ் அஃபேர்? ஐயா ரேஸுக்கு போய் பணத்தை கணத்து தோத்துருக்கியா? குதிரை நேரமே தெரியாது, என்ன எதுக்கு கேட்கறிய இந்த கேள்வி? இல்ல சீட்டு வீட்டு விளையாடினியா? இல்ல யாருக்கா சூரிட்டி கையெழுத்து போட்டு ஏமாந்துருக்கியா? குழந்தை இல்ல. ஏன் 1.5 மாசமா வேலைக்கு வரலையா, என்ன காரணம் அப்படின்னு. இல்ல மனசு சரியில்லை. கார்டியன் ஃபாதர் பேர் என்ன? ஃபாதர் இஸ் நோ மோர். யார் கார்டியன்? பிரதர் தான். எங்க இருக்கோம்? மாயவரத்தில் இருக்கு. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா? அவருக்கு நான் இப்படி இருக்கேங்கிறதே தெரியாது. கேட்டுங்க, டீச்சர் இந்த வயசுல இப்படி கெட்டு போறிய ஏன் இப்படின்லாம் பேசிட்டு ஃபைனல் கொஸ்டின் மிஸ்டர் சீதாராமன் அப்படின்னு கேளுங்க. ஒண்ணு, வாட் பிளஷர் நவ் யூ ஆர் என்ஜாயிங், யூ லெட் மீ நோ. இதே வாட் பிளஷர் யூ ஆர் என்ஜாயிங் நவ், யூ லெட் மீ நோ. ஆபீஸ்ல நீங்க உட்கார்ந்துருப்பீங்க, நான் கையை கட்டி நின்று பதில் சொன்னேன். இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன், நீங்க கையை கட்டி நின்று கேள்வி கேட்கறீங்க பாருங்க. திஸ் இஸ் தி ஆக்சுவல் பிளஷர் நவ் என்ஜாயிங் தி கிரேஸ் ஆஃப் பெரியவா அப்படின்னு. இதே பட்டினத்தார் இதான் சொன்னார், யாமவரை நீர் நிற்க அப்படின்னு. இதே வேற மாத்திரவே இல்லை. ஒரு அழுத அப்படியே இல்ல, ஒரு நேர்மை இருக்க You have gone on stage above man.
அப்படின்னாங்க. இதே ஒன் ஸ்டேஜ் அப்போ God bless you. Final GPF form அனுப்புறேன் கையெழுத்து. Let it go to corpus fund. அப்படின்ட்டு எப்ப பெரியவா இனிமே கையெழுத்து போட போறியான்னு கேட்டாரு. நான் போட முடியும். நோ கையெழுத்த இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. பாடி இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. குருவாக்கிய பரிபாலனங்கிறது டு தி லெட்டர் அண்ட் ஸ்பிரிட். அப்பதான் பெரியவா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பெரியவா வேலையை விட்டப்பமா கல்யாணமா? வேலை 72 வேலையை விட்டாச்சு. எல்லாரும் 74 கல்யாணம். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வேலைக்கு போவா. பெரியவாழ்கிட்ட போய் இன்னும் பெரியவாட நீங்க சொன்னீங்கன்னு வேலையை விட்டாச்சு. வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு. நீ விட்டா கூட அந்த சீமாசனம் விடுறதா இல்ல, விட்டோகர தொட்டோகரைங்கிறது இதுதான் பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்பு இது. அதனால மலவையாவூர் திருப்பணியை போய் எடுத்து நடத்து. திருப்பணியை போய் எடுத்து நடத்து. 42 1942 நான் அங்க போயிருந்தேன். குப்பதுறையில ராமசாமி ரெட்டியார்னு அவதான் பிக்ஷை கொடுத்தா. அந்த ரெட்டியார் இப்போ உயிரோடு இருக்காரா இல்லையா தெரியாதா, சந்ததிகள் இருப்பா. போய் கேட்டுட்டு மலவையாவது 42 நான் போறச்சே வெறும் நெருங்கி முள் காடு, மலை மேல ஏறி போக முடியல. உள்ள போனா பெருமாளுக்கு வஸ்திரம் இல்லை, விளக்கு இல்லை, நீ போய் பண்ணுன்னு. நான் அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். வயசு சின்ன வயசுனால என் வயது எரியுறது அப்படின்னு விட்டேன். சொன்ன தப்ப ஒத்துக்கணும். யாரா இருந்தா வயது எரியுறது என்ன சொன்னேன். உள்ள பாபு அப்படின்னு கையை காமிச்சான். பேசாமையே இருந்தேன். என்ன சொன்னேன் இல்ல பிள்ளை ஒண்ணு. நீ இப்ப என்ன சொன்னேன்னு சொல்லுங்க இல்லையா? ஒண்ணு இல்ல பின்ன 3வது ரொம்ப கோவம். என்ன சொன்னேன்னு சொல்லுங்க. என் வயிறு எரியதுன்னு பெரியவாளையும் அழ ஆரம்பிச்சேங்க. உன் வயிறு எரியல, இந்த வெங்கடேஸ்வர பெருமாள் வயிறு எரியுது. சாப்பாடு இல்லாம அவனுக்கு அன்னாகாரம் கிடையாது, உடம்புல வஸ்திரம் கிடையாது. அதனாலதான் நீ இந்த வார்த்தையை சொன்னேன். அந்த திருப்பணியை போய் எடுத்து நடத்துன பெரியவாளை காரணம் காசு கையில கிடையாது. நான் வேலையை விட்டது எங்க சகோதரா யாருக்குமே இன்னும் தெரியாது, சொந்த பந்தங்களுக்கு தெரியாது. எத்தனை நாள் ஒரு சொந்த தீர்க்கத்துல குடிச்சிட்டு படுத்துருப்பேன் உங்களுக்கு தெரியலையா? தெரியல. என்னையும் ரூம்மேட் கூட இருந்தான், திருவனந்தூர் போயிருந்தான். அவன் வந்து என் கூட சாப்பிடலான்னு கேட்கறது எப்படி வாழ சாப்பிடலாங்கிறது கண்ணாடி போய் திருந்து வயணுவான். அந்த சொல்ல கேட்டு இந்த வயத்தை வளர்ப்பாங்க. தெளிவா ஏதோ காரணமா சொல்லிட்டா பார்த்துக்கலாம், தீவிரத்தை சாப்பிட்டு கிடப்பான். அவ்வளவுதான். இதெல்லாம் நான் யோசனை பண்ணி பார்க்கச்சே நம்மளோட கேட்டால் பாருங்க மதுரை கவியார எத்தத்துன்னு எங்க கிடக்கணும் அப்படின்னு அத்தத்துன்னு அங்கேயே கிடக்கணும். அது மாதிரி நம்ம தீர்த்தத்தை குடிச்சிட்டு கிடப்போம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். அந்த மாதிரி அப்பதான் பெரியவாழ்கிட்ட போய் நின்ன ஒண்ணு என்னன்னா இல்ல அண்ணா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாரு, திருவனந்தூர் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறார். அவ சன்னதி கைங்கரிட்டு தான் இருக்கா. அப்படியா? நான் உனக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேனே அப்படின்னா இதுல சுந்தரர் கேஸா இருக்கு. நிறைய அனுபவிச்சுட்டேங்க. அதனாலதான் என் குலதெய்வமே அவர் தான். இப்போ என்னதான் பெருமாளை நான் நாமத்தை போட்டு பெருமாளை செய்தாலும் என்னோட குலதெய்வம் பஜரே கோவிச்சரானம் நான் பாருங்க. அதுதான் இவளை நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு. நான் உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன். சரபோஜி மகாராஜாட்ட வேலை பார்த்த குடும்பம் தஞ்சாவூர்ல கும்பகோணத்துல நடப்பு தெருவில் இருக்கா. சீதாராம சாஸ்திரிகள்னு பெரிய அட்வொகேட்டு, அவரோட பேத்தி அவளை பார்த்து வச்சிருக்கேன். படிக்கிறியா அப்படிங்கிறாளா? இல்ல சுந்தர பரமசிவன் மாதிரியே தான் இருக்கு. பெரியவாளே நீங்க கணத்துல விழுந்தா தண்ணி இருக்கா பார்க்க மாட்டேன் இருக்கேன். அதே இருந்து உருண்டுருப்போம். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படின்னு. திருப்பதியில கல்யாணம் பண்ணிக்க போய் அவளை கூட்டின்னு போய் திருப்பதி பெருமாளோட கங்கணத்தை கொண்டு கொடுக்க சொல்றேன். கல்யாணம் பண்ணி நீ வந்து சேவி அப்படிங்க. நிறைய பேரும் திருப்பதியில கல்யாணம் நாராயணாச்சார்னு பட்டாச்சார் முடியாது. எப்படி ஆத்துல அண்ணா வந்து கல்யாணத்துக்கு யாரும் வரல. அண்ணா மாங்கல்யம் பண்ணி தரேன்னு மாங்கல்யத்தை பண்ணி கொடுத்து காசை கொடுக்குது. எனக்கு பெரியவாளுக்கு தானே பொண்ணாத்துக்கார ஆளுக்கெல்லாம் பெரியவாளே சொல்லிட்டா அவளும் யாரும் வரல. நாங்க வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு போனேன். கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். பெரிய பக்கத்தாண்டி திருப்பதியிலேருந்து பெருமாள்
நாராயண பட்டாச்சார் மூலமா விஜயாத்த நாராயணாச்சார் மூலமா கல்யாணம் வந்தது. கட்டிக்கின்னு கல்யாணம் பண்ணிட்டு நேராக உள்ள கல்யாணம் நடந்துட்டு பசு மாடு கண்ணு கிட்டியமா உள்ள நுழைஞ்சது தானே. சரி பெரியவா இந்த ரூபத்துல வந்து காமாட்சி வந்து ஆசீர்வாதம் பண்ண. அடுத்தாப்புல வானரம் ஒரு 3 குட்டியோட வந்து நின்றுது. பெரிய வானரமா இது போதும் நமக்கு, இந்த ஆசீர்வாதம் போதும். அந்த பக்கத்தையும் சொன்னாலும் இந்த பெண் இந்த சொந்தம் வந்துருக்கு நமக்கு, இது போதும். எல்லாம் நேர பெரியவாளை சேவிச்சேன். பெரியவாளை கூட்டின்னு வந்திருக்கேன். அவா பேர் என்னன்னா சின்ன பெரியவாளை அவாவான்னு மரியாதை எல்லாம் என்ன பெரியவாளை அப்படின்னு. தாரா அப்படின்னு. உன் பேர் சீதாராமன், அவ பேர் தாரா, உன் பேருக்குள்ளேயே அடக்கம். என்னன்னு ஆசீர்வாதம் பண்ணணும். பெரியவா என்ன சொன்னாலும் அதில் பாலுக்கும் ஸ்ரீகண்டனுக்கும் ஷாக். பெரியவா சொன்னதில்லை. 2 பேரும் சேர்க்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சா மாதிரி 2 பேரும் இருக்கணும். பாலு அப்படியே கையை வச்சுருந்தோம்னா என்ன இந்த காலத்தில் பெத்த குழந்தைகள் தகப்பனார் தாயார் எங்கேயோ கொண்டு விட்டுட்டு உட்காந்துருக்கு. ஹோமில் விட்டுட்டேங்கிறா. பசங்க கையை வந்து சேர்க்கணும். எங்கடா அப்பா அம்மா ஹோமில் விட்டுருக்கேங்கிறான். ராமகிருஷ்ண பரமஹம்சாவுக்கு ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைகள் குழந்தைகளாகி போச்சு. பெத்த குழந்தைகள் இப்படி பண்ணுறச்ச ஊர் குழந்தைகள்லாம் இவா குழந்தைகள் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த தர்மத்தை பெரியவா அனுக்கிற காலம் நடத்தியாச்சு. 74 கல்யாணம். இன்னைக்கு வரைக்கும் அந்த தர்மத்தை நடத்திட்டேன். நீங்கள்லாம் தான் எனக்கு பந்தம், நீங்கள்லாம் தான் எனக்கு பந்துக்கள். இது பெரியவா போட்ட பிக்ஷை, இது நிரந்தர பிக்ஷை. 42 வருஷம் ஆகுது. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் பகவான் அதை நடத்தும். அதனாலதான் பெரியவான்னா நான் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிற காரணமே அதுதான், வேற எதுவும் இல்லை. அப்புறம் 74க்கு அப்புறம் பெரியவாள் தரிசனத்துக்கு போயிட்டு இருப்பேன். அடிக்கடி போயிடும். அங்க மகாபெரியவாழ்கிட்ட 75, 76 அமெரிக்காவிலேருந்து வந்த நோலி ராஜகோபால் ஹைதராபாத்காரர் அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்கார். அவர் வந்து நியூயார்க்லையும் வாஷிங்டன்லையுமா 2 இடமா வச்சு பிசினஸ் பண்ணியிருந்தார். அவர் வந்து நீ அமெரிக்காவுக்கு வந்து திருப்பதிக்காக நான் 1 கோடி ரூபா வாங்கி தரேன்னார். அதே மாதிரி துபாயிலேருந்து வந்து ராமகிருஷ்ணன் PT ராமகிருஷ்ணன் வந்து நீ துபாய்க்கு ஒரு 1 வீக் ப்ரோக்ராம் கொடு, ஒரு 20-25 லட்சம் ரூபா வசூல் பண்ணி தரேன்னார். நான் பெரியவாளை கேட்காம எதுவும் நான் பண்றதில்லை. பண்பு பெரியவாழ்கிட்ட போய் நிற்கிறேன். அதுவும் தினம்பாக்கம் தான். அதே தினம்பாக்கம் தான். எனக்கு நடந்தது கூட தினம்பாக்கம் தான். சாம்ராஜ்யம் தினம்பாக்கம் தான். தினம்பாக்கத்துல பெரியவா என்ன தயங்குற, என்ன பேச, என்ன யோஜனை வார்த்தை ஏன் முழுங்குறேன்னு முழுங்கல்ல பெரியவாளை இந்த மாதிரி கூப்பிடுறா. சிரவண தீபம் தட்டி போயிடக்கூடாது, நடுவில் சிரவண தீபம் வந்துருக்கணும், அமெரிக்காலாம் போடுறதுன்னு இதாகும் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டே இருந்தேன். பணத்துக்காக போகணுங்கய்யா அப்படின்னு பெரியவா சொன்னா தான் போயிடுறதே இல்லை. பாஸ்போர்ட்லாம் எடுத்துக்கியோ அப்படின்னு பாஸ்போர்ட் எடுத்தாச்சு. அடுத்த வாரம் பாஸ்போர்ட்லாம் எடுத்துக்கியோ. இல்லை இல்லை பெரியவாளை கேட்காம எதுவும் பண்ண மாட்டேன். நான் அதெல்லாம் பண்ணல. நிஜமாவா? ஆமா நிஜமா சொல்றேன். எடுக்கல பெரியவா அப்படின்னு. நான் சின்னது சொல்றேன், புரிஞ்சுக்கிறியான்னாரு. அதுல அம்மா பாயசம் பண்ணுவா, இல்லை அது ஏதோ பண்ணிக்கிட்டு வெள்ளை கட்டியை மறந்து விட்டுட்டு போயிடுவா. அதில் வந்து நம்மலாம் பட்டு போயிட்டு எல்லாம் சாப்பிடணும், பெரியவாரெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுக்கணும். இப்போ சாயந்தரம் ஞாபகம் வரும், இப்போ அடுத்த அந்த வரைக்கும் வீட்டு போய் பார்த்தா எறும்பு முச்சுன்னு இருக்கும். அம்மாவை சொன்னா வெள்ளை கட்டி வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுன்னு இல்லையே. அதனால ஒன்னா தேடி ஜனங்கள் வருவா. ஃபாரின் ஒயிட் பீப்புள் வில் கம் டு யூ. நீ ஒன்றும் கடல் தாண்ட வேண்டாம். இது வரைக்கும் தாண்டல, இது வரைக்கும் போகல. எல்லாம் வந்துட்டு இருக்கா. எங்க சொந்த அண்ணா பிள்ளைகள் அமெரிக்காவில் இருக்கா, அக்கா பிள்ளைகள் அமெரிக்காவில் இருக்கா, நிறைய பேர் இருக்கா, நிறைய பேர் இருக்கா. இன்னைக்கு வரைக்கும் அங்க போகல. இப்ப அண்ணா போகிறார் அமெரிக்காவுக்கு இந்த மாசத்துல. ஆனா நான் போகல. அண்ணா பிள்ளைகள் அக்கா பிள்ளைகள் சொல்லிட்டு நமக்கு அங்க போய் எதையாவது வேதனையை தூண்டுறதுக்கு இங்க இருக்கிறதே பெரியவா திருவடியை நம்பி இருக்கிறதே தேவை. அவ்வளவுதான். அந்த மாதிரி பெரியவா என்னோட இன்னைக்கு மூச்சு ஓடின்னு இருக்குன்னு சொன்னா மகா பெரியவா தான் காரணம். என் ஜீவன் நடந்துன்னு இருக்குன்னு சொன்னா மகா பெரியவா தான் காரணம். இன்னைக்கு நான் பேசுறேன்னு சொன்னா அந்த மகா பெரியவா தான். ரொம்ப சந்தோஷம். நீங்க இதை பாக்குற
லட்சக்கணக்கான பெரியோரோட டிவோட்டிஸ்க்கு ஒரு வாக்கு சொல்லுங்க ஏதாவது. பெரியவா திருவடியை நினைச்சுட்டா போதும், வேற எதுவுமே வேண்டாம். தனிப்பட்ட தெய்வம் நம்ம தேடி போக வேண்டாம். நம்மளோட வாழ்ந்து இருக்கிற தெய்வம் அவர் மறைஞ்சிருக்கான்னு சொல்லலாம். மறையல்ல, ஆத்மாக்கு அழிவு கிடையாது. கிருஷ்ணன் சொன்னானே, ஆத்மாக்கு பகவத்கீதையில ஆத்மாக்கு அழிவு கிடையாது. அந்த ஆத்மா நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கு, ஒவ்வொருடைய உள்ளத்தையும் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா நம்பிக்கையோடு அந்த திருவடியை சேவிக்கணும். அது ஒண்ணுதான் பிரதானம். நம்பி போயிட்டோம்னா பெரியவா அத்தனை கட்டங்களை ஏற்று நமக்கு நிம்மதியை கொடுத்துருவார். இதுதான் சத்தியமான வாக்கு. அனுபவபூர்வமா சொல்றேன். அதுக்குதான் சொன்னேன் ஆரம்பத்தையே என்ன சொன்னேன், ஒரு அம்மாவுக்கு மறுக்குழந்தை குச்சியை கொடுத்து இது உன்னை காப்பாற்றும் பஸ்ல வச்சுக்கோன்னு சொன்னாங்க. அது கூடவே அந்த பஸ்ல வந்ததுனால நான் அனுபவிக்கிறேன். நீ தான் சொல்றேன், பாரதி ரோட் டிரான்ஸ்போர்ட் காஞ்சிபுரத்திலிருந்து மெட்ராஸுக்கு வர பஸ். அதுல நான் அன்னைக்கு இருந்தவன். முதல் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு அதுதான், அனுபவமே அதுதான் பெரிய வாழ்க்கை. அதுல பித்து பிடிச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் இப்படி இருக்கேன். ரொம்ப சந்தோஷம், பெரிய பாக்கியம். அதனால பெரியவா நம்ப சொல்லுங்க, யாராலும் பெரியவா திருவடி நம்பினா போதும், நினைத்தது நடக்கும், நாடியது கைகூடும், இலகு புகழ் சேரும், இன்பமெல்லாம் ஓங்கும், நானிலம் சொர்க்கமாகும். அது மாதிரி நடத்தக்கூடியவா மகா பெரியவா. அப்படி செஞ்சு கொடுப்பா, நிச்சயம் நடக்கும். அது அவ எந்த இடத்துல இருந்தாங்க, அமெரிக்காவில் இருக்கட்டும், லண்டன்ல இருக்கட்டும், எங்க என் நிலம் ஆனாலும் எங்கெங்கு போனாலும் இதய பூ மலர வேண்டும். இந்நிலத்தின் ஜனன இன்பம் ஏற்பட அன்பு வேண்டும். அந்நிலமே பொன்னிலமாம், அவன் இல்லா நிலம் எங்கே? இந்நிலமே பரமவாசல், உன் நினைவு பூர்த்தி இங்கேன்னு சொன்னது சத்தியம். அதனால பெரியவா நம்மள தான் இருக்க, நிச்சயம் நடக்கிறது காரியங்கள். நாராயணா நாராயணா நாராயணா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம்.